விழுப்புரத்தில் உள்ள மயில முருகன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், இது குறித்த மேலும் தகவல்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய மயிலம் பொம்மபுரம் ஆஜம் ஸ்ரீமத் சிவனான பாலிய சுவாமிகள் திருமணத்திலிருந்து இருக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமானுக்கான கும்பாபிஷேக குடமுழுக்கு விழா நடைபெறுவதற்கான திருப்பணிகள் நடைபெற்று முடிந்தது. அந்த திருப்பணிகள் முடிந்த பிறகு கடந்த 15ஆம் தேதி பால விநாயகர் மற்றும் தெய்வானை ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமானுக்கு சிறப்பு கும்பாபிஷேகத்திற்கான பூஜைகள் தொடங்கின. இதனைத் தொடர்ந்து 5 நாட்களாக வேள்வி யாஜைகள் சிறப்பு வழிபாடு நடைபெற்று முடிந்த நிலையில் 6ஆம் கால பூஜைகள் என்று நடைபெற்று இந்த குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இந்த குடமுழுக்கு விழாவில் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவனாய பாலசுவாமிகள் கோவில் மேலே இருக்கக்கூடிய கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் விழுப்புரம் மாவட்ட சுற்றிற்காக மயிலம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிராமங்களை சார்ந்த கிராம மக்கள் இந்த குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டனர். அது மட்டும் இல்ல, புதுச்சேரி சார்ந்த மக்களும் இந்த குடமுழுக்கில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறனர். தங்களது தகவல்களுக்கு நன்றி காமராஜ்.